நம்ம தலைவன் கெவின் ஃபெய்கே கலராக கேப் போடுவார்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக சாட்டன் அவார்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன அவார்ட் கிடைச்சிருக்கேன். ஜேம்ஸ் கன்னால் அந்த அவார்டை கலெக்ட் பண்ண முடியாது, பிஸியாக இருக்க அந்த சமயத்தில் அவருடைய ஃப்ரெண்டு நம்ம கெவின் ஃபெய்கே அனுப்பி அந்த அவார்டை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. கெவின் ஃபெய்கே சும்மா ஒன்று போடல, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த அவார்டில் என் படத்தை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த வர போகிற டெட்பூல் 3 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தன்னுடைய கேப்பில் டெட்பூல் 3யோட புது லோகோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் ஒன்றா இருக்க அந்த டெட்பூல் 3யோட லோகோவை பார்க்குறோம். ஸோ லோகோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த படம் முழுக்கவே ஆப்வியஸாக நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ண போறோம். ரெண்டு பேரோட ஒரு ரோட் ட்ரிப் அந்த படம் இருக்க போதுங்கிறத அந்த லோகோ வச்சு இந்த பக்கம் நம்ம கெவின் ஃபெய்கே டீஸ் பண்ணியிருக்காரு. இதுல இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த கெவின் ஃபெய்கேவோட கேப்புக்கு பின்னாடி டெட்பூல் 3யோட அஃபிஷியல் டைட்டிலே வந்து ரிவீல் ஆகியிருக்கு. பட் என்னங்கிறது எனக்கு கிளியரா கட்டா தெரியல. டெட்பூல் 3ங்கிறத மட்டும் போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே ஏதோ டைட்டில் இருக்கு, ஆனா என்னன்னு சுத்தமா புரியல. மேபி டெட்பூல் அண்ட் வூல்வரினா இருக்கலாம், இல்லைனா அது ரிலீஸ் டேட்டா கூட இருக்கலாம். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி இப்போதைக்கு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிக்சரை நானும் போட்டு விடுறேன். ஸோ நீங்க உங்களால் முடிஞ்சா டெட்பூல் 3யோட டைட்டில் என்னங்கிறத டீகோட் பண்ணி மறக்காம கீழே காப்பி விடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.